அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இந்தியன் பாலிட்டி. குறிப்பா இந்தியன் பாலிட்டியில அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பேஸ் பண்ணி அந்த எலெக்ஷன்ல பர்டிகுலரா நேஷனல் பார்ட்டினா என்ன, ஸ்டேட் பார்ட்டினா என்ன, அதாவது தேசிய கட்சி, மாநில கட்சி, இதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குமா, அதை பத்தி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம தேசிய கட்சிகள் எதெல்லாம் இருக்குது, எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, அதற்கான சிம்பிள் அதாவது சின்னம் இருக்கும் பாத்தீங்களா, அது ரெகுலரா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இத பத்தி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். முதல் இதுங்க தேசிய கட்சிக்கான சில குவாலிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க பாருங்க. 4 அல்லது அதற்கு அதிகமான மாநிலங்களில் தேசிய கட்சி அப்படின்ட்டாங்களா, அப்படின்னா குறைந்தபட்சம் எத்தனை மாநிலத்தில் இருக்கணுமாமா, 4 அல்லது அதற்கு அதிகமான மாநிலத்தில் இருந்து சட்டமன்ற தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அதாவது சிம்பிளா என்ன சொல்ல வராங்க, 4 ஸ்டேட் இல்லைன்னா அதுக்கு அதிகமா இருக்குன்னு, ஒன்னு லோக்சபா எலெக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஸ்டேட்னுடைய அசம்பிளி எலெக்ஷனா இருக்கலாம். அதுல மொத்த செல்லத்தக்க வாக்குகளில் 6% ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்குன்னு. அப்படி இருந்தா அந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. இரண்டாவது பாயிண்ட் பாருங்க, மக்களவை தேர்தல் அதாவது லோக்சபா எலெக்ஷன்ல 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா, லோக்சபா எலெக்ஷன்ல 4 சீட் வந்து பாத்தீங்கன்னா எம்பி சீட்டு என்ன பண்ணு வின் பண்ணிருக்குன்னு. எத்தனை? 4 எம்பி சீட்டுங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க, மக்களவை தேர்தலில் 2% இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா, அதாவது பர்சன்டேஜா கேட்டாங்கன்னா 2% எம்பி சீட்டு. சரிங்களா, லோக்சபாவுடைய மொத்த எம்பி சீட் இருக்கு பாத்தீங்களா, அதுல 2% எம்பி சீட் வின் பண்ணி இருக்குன்னு. இல்லைன்னா மொத்த இதுல 4 எம்பி சீட் வின் பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்களாமா, தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. நான்காவது பாயிண்ட் பாருங்க, 4 மாநிலத்தில் மாநில கட்சி, அதாவது 4 ஸ்டேட்ல ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வேணும். இதுல 4ல எது இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும், தேசிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது மாநில கட்சிக்கான சம் குவாலிஃபிகேஷன். மாநில சட்டமன்ற தேர்தல் 6% வாக்குகள் மற்றும் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதாவது அந்த ஸ்டேட்னுடைய அசம்பிளி எலெக்ஷன் வந்ததுன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 6% ஓட்டு, இல்லைன்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா 2 எம்எல்ஏ சீட்டுங்க. சரிங்களா, 2 எம்எல்ஏ சீட்டு வின் பண்ணி இருந்தா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இரண்டாவது பாயிண்ட் பாருங்க, மாநில மக்களவை தேர்தல். அந்த மாநிலத்துல லோக்சபா எலெக்ஷன் நடந்ததுன்னா அந்த லோக்சபா எலெக்ஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு, 6% வாக்குகள் வாங்கன்னு. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு எம்பி சீட்டு வின் பண்ணி இருந்தா போதுமானது. சரிங்களா, ஒரே ஒரு எம்பி சீட்டு வின் பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்களாமா, ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம். மாநில சட்டமன்ற தேர்தலில் 3% இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். டோட்டல் எம்எல்ஏ சீட் இருக்கு பாத்தீங்களா 234, அதுல 3% இடத்துல வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இல்ல ஜஸ்ட் ஒரு 3 எம்எல்ஏ சீட் வின் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்களாமா, ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம். மக்களவை தேர்தலில் 25 இடங்களுக்கு ஒரு இடம். அந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 சீட்டு 40 சீட்டு, நம்மள எப்படி 39 சீட் இருக்குது. இது மாதிரி பார்த்தா ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட் அலோகேஷன் அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷனை பொறுத்து வேறுபாடு இருக்குமா, கண்டிப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது 25 எம்பி சீட்டுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு வின் பண்ணி இருக்குன்னு. இந்த கேட்டகரியில என்ன பண்ணலாம், ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வாங்க முடியும். லாஸ்டா இருக்கக்கூடிய பாயிண்ட் பாருங்க, மக்களவை தேர்தல் லோக்சபா எலெக்ஷன் பிளஸ் மாநில சட்டமன்ற தேர்தல், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன், இதுல ஏதோ ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா 8% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வாங்கியிருப்பாங்களா, அவங்க 8% வாக்குகளுக்கு மேல வாங்கியிருப்பாங்க. எதுல அப்படின்னு கேட்டாங்கன்னா லோக்சபா எலெக்ஷன். அதன் மூலியமா தான் அவங்க எம்எல்ஏ சீட்டு வின் பண்ணல, எம்பி சீட்டு வின் பண்ணல, இருந்தாலும் மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. எதன் மூலியமா, மக்களவை தேர்தல் அல்லது மாநில சட்டமன்ற தேர்தல், எந்த தேர்தலா வேணா இருக்கலாம். ஆனா அதுல என்ன வாங்கி இருக்கணுமாமா, மொத்த செல்லுபடி ஆகக்கூடிய வாக்குகளில் 8% வாக்குகளை பெற்றிருந்தா கூட அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன கொடுப்பாங்க, மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. சிம்பிளா சொல்ற ஒரு பார்த்துக்கலாம். ஏதேனும் 4 அல்லது அதற்கு அதிகமான ஒரு மாநிலத்தில் இருந்து சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தல், அந்த மாநிலத்துடைய அசம்பிளி எலெக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா லோக்சபா எலெக்ஷனா இருக்கலாம். இதுல 6% வாக்குகளை வாங்கணும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. எதுக்கு, நேஷனல் பார்ட்டிக்கு.
இல்லைன்னா லோக்சபா எலெக்ஷன்ல 4 சீட்டு வின் பண்ணணும். இல்லைன்னா மொத்த லோக்சபாவுடைய சீட்டுல 2% சீட்டா கேட்டாங்கன்னா 4 சீட்டு 4 எம்பி சீட்டு வின் பண்ணணும். பர்சன்டேஜா கேட்டாங்கன்னா 2%. இல்லைன்னா 4 மாநிலத்துல ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னு. இந்த 4ல எது இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைக்குமாமா? தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, மாநில கட்சி. மாநில சட்டமன்ற தேர்தல் சரிங்களா, 6% ஓட்டு, 2 எம்எல்ஏ. இல்லைன்னா அந்த மாநிலத்துல நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன்ல அதே 6% ஓட்டு, ஒரே ஒரு எம்பி சீட்டு. இல்லைன்னா அந்த மாநிலத்துல சட்டமன்ற எலெக்ஷன்ல மொத்த எம்எல்ஏ சீட்டுல 3 சீட்டு. இல்லைன்னா 3% இடத்துல வின் பண்ணி இருக்கு சரிங்களா. வெறும் 3 சீட்டு வின் பண்ணா போதுமானது. இல்லைன்னா 3% இடத்துல வின் பண்ணி இருக்குன்னு. மொத்த லோக்சபா இடத்துல 25க்கு ஒரு இடம் அப்படிங்கிற விதத்துல இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம். கடைசி பாயிண்ட், லோக்சபா எலெக்ஷன், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன், இதுல ஏதோ ஒண்ணுல 8% வாக்குகளை வாங்கி இருந்தாலும் அந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது நேம் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோடைய சிம்பல் என்ன, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேசிய கட்சி அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பகுஜன் சமாஜ் பார்ட்டி. 1984 இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோடைய சின்னம் எதுன்னு கேட்டாங்கன்னா யானை சரிங்களா. பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய சின்னம் எதுன்னு கேட்டாங்கன்னா யானை சின்னம். பாரதிய ஜனதா பார்ட்டி சரிங்களா, இப்ப இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி 1980 ஸ்டார்ட் பண்றாங்க. அதோடைய சின்னம் எதுன்னு கேட்டாங்கன்னா லோட்டஸ், தாமரை தான். அடுத்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 1964. இதுல எம் அப்படிங்கிறது மார்க்சிய கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் சரிங்களா. 2 கட்சி ஒரே கட்சியிலிருந்து 2 பிரிவுகளா பிரிஞ்சிருப்பாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதேதான். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 1964 ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்க. சிபிஐல வந்து பாத்தீங்கன்னா எம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. கதிர இருக்கக்கூடிய அருவாள் இருக்கு, சுத்தி இருக்கு, அது மேல வந்து பார்த்தா ஸ்டார் போட்ட ஒரு சின்னம் இருக்கு சரிங்களா. அடுத்தது ஆம் ஆத்மி பார்ட்டி. 2012 இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்க. இதோடைய சின்னம் எதுன்னு கேட்டாங்கன்னா தொடப்பம். அடுத்தது இந்திய நேஷனல் காங்கிரஸ், நமக்கு தெரிஞ்சதான். எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1885 பிரிட்டிஷ் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக துவங்கப்பட்ட முதல் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கக்கூடியது. இதனுடைய சின்னம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கை சரிங்களா. லாஸ்டா இருக்கக்கூடியதுங்க 6வது சரியா, அதாவது தேசிய கட்சியில் 6வதா இருக்கக்கூடியது நேஷனல் பீப்புள் பார்ட்டி. இது ரொம்ப ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணது 2013. நார்த் ஈஸ்ட்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நேஷனல் பீப்புள் பார்ட்டி. இதோடைய சின்னம் எதுன்னு கேட்டாங்கன்னா புக்கு சரிங்களா. இதோடைய சின்னம் எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன? புக்கு. இதோட 6 விதமான தேசிய கட்சிகள் இருக்குது. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோடைய சின்னம் என்னன்னு பார்த்திருப்போம். நேஷனல் பார்ட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட் பார்ட்டி, இதுக்கான சம் குவாலிஃபிகேஷன் கொடுத்திருப்பாங்களா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.